உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இன்று நாங்கள் 10ஆம் தரத்தின் மாதிரி வினாக்களையும் விடைகளையும் குறித்து நாங்கள் பார்க்க போகின்றோம். உங்களுடைய வினா பத்திரத்திலே 2 பெரிய பிரிவுகள் இருக்கும். பகுதி 1, பகுதி 2. பகுதி 1லே 40 வினாக்கள் காணப்படும். இந்த 40 வினாக்களுக்கு ஒரு சரியான விடைகளை நீங்கள் தெரிவு செய்து அந்த உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற புள்ளித்தாளிலே நீங்கள் சரியான இலக்கத்தை நீங்கள் புள்ளியிட வேண்டும். நீங்கள் சரியாக புள்ளியிட்ட வினாக்களுக்கு ஒரு வினாவிற்கு ஒரு புள்ளி வீதம் உங்களுக்கு வழங்கப்படும். பகுதி 1லே 40 வினாக்கள். இந்த 40 வினாக்களுக்கு ஒரு புள்ளி வீதம் 40 புள்ளிகள் வழங்கப்படும். பகுதி 2லே 7 வினாக்கள் உங்களுக்கு தரப்படும். முதலாவது வினா கட்டாய வினாவாக காணப்படும். இந்த கட்டாய வினாவிலே 10 சிறிய வினாக்கள் காணப்படும். இந்த 10 சிறிய வினாக்களுக்கும் ஒரு வினாவுக்கு 2 புள்ளி விகிதம் 20 புள்ளிகள் வழங்கப்படும். 2ஆம், 3ஆம், 4ஆம், 5ஆம், 6ஆம் வினாக்கள். இந்த வினாக்களிலே ஒரு பகுதியிலே ஒரு வினாவிலே 3 சிறிய வினாக்கள் காணப்படும். முதலாவது வினாவிற்கு 2 புள்ளிகள், 2வது வினாவிற்கு 3 புள்ளிகள், 3வது வினாவிற்கு 5 புள்ளிகள் வீதம் அங்கே ஒரு வினாவிற்கு 10 புள்ளிகள் அங்கே வழங்கப்படும். 7வது வினா சிறு குறிப்பு. இதிலே 4 தலையங்கங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த 4 தலையங்கங்களில் 2 தலையங்கங்களை நீங்கள் தெரிவு செய்து அந்த தலையங்கங்களுக்கு நீங்கள் சிறு குறிப்பு எழுத வேண்டும். ஒரு சிறு குறிப்புக்கு 5 புள்ளிகள் வழங்கப்படும். ஆகவே 2 சிறு குறிப்புகளுக்கும் 10 புள்ளிகள் வழங்கப்படும். இந்த 7 கேள்விகளிலே 7 வினாக்களிலே முதலாவது வினா கட்டாய வினா. மிகுதி 6 வினாவிலே நீங்கள் விரும்பிய நீங்கள் 4 வினாக்களை தெரிவு செய்து மொத்தமாக 5 வினாக்களுக்கு நீங்கள் விடையளிக்க வேண்டும். அவ்வாறு நீங்கள் பகுதி 2லே விடையளிக்கும் வினாக்களுக்கான முழு புள்ளியாக 60 புள்ளிகள் வழங்கப்படும். ஆகவே பகுதி 1லே 40 புள்ளிகளும் பகுதி 2லே 60 புள்ளிகளுமாக 100 புள்ளிகள் உங்களுக்கு வழங்கப்படும். நீங்கள் சரியான விடைகளையும் முழுமையாக கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு முழுமையாக நீங்கள் விடையளிக்க வேண்டும். அவ்வாறு விடையளிக்கும் போது உங்களுக்கு முழுமையான புள்ளிகள் வழங்கப்படும். இப்பொழுது நாங்கள் மாதிரி வினாக்களையும் அதற்கான விடைகளையும் பார்ப்போம். முதலாவது வினாவிலே முதலாவது வினா சிறிய வினா. ஆண்டவர் இயேசுவின் பிறப்பை குறித்து இறைவாக்குரைத்தவர் யார்? ஏசாயா, மீகா. இவர்கள் இருவரும் ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பை குறித்து முன்கூட்டியே அறிவித்திருக்கின்றனர். ஏசாயா இறைவாக்கினர் அங்கே கூறுகின்றார், ஈசாய் எனும் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர்விடும் என்று அங்கே ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பை குறித்து கூறுகின்றார். இஸ்ரவேலரை ஆளப்போகும் அரசர் உங்களிலிருந்து தோன்றுவார் என்று பெத்லகேமை குறித்து அங்கே மீகா கூறுகின்றார். ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பு பெத்லகேமிலே நடைபெறும் என்பதை குறித்து அங்கே கூறுகின்றார். ஆகவே ஏசாயாவும் மீகாவும் அங்கே ஆண்டவருடைய பிறப்பை குறித்து கூறியிருக்கின்றதை காணலாம். 2வது வினா. இயேசுவின் பணிகளை கூறும் நூல் எது? மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான். புதிய ஏற்பாட்டிலே முதல் 4 நூல்களும் ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பு, அவருடைய பணி, அவருடைய சிலுவை பாடுகள், அவருடைய மரித்து உயிர்த்தெழுதல், விண்ணேற்றம் ஆகியவைகளை அங்கே குறிக்கின்றது. இந்த 4 நூல்களும் நற்செய்தி நூல்கள் என்று கூறப்படுகின்றன. இந்த நற்செய்தி நூல்களிலே ஆண்டவர் இயேசுவின் பணிகளை அங்கே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். ஆகவே இயேசுவின் பணிகளை கூறும் நூல் நற்செய்தி நூலாகும். 3வது வினா. யூபிலி வருடத்தின் சிறப்பு யாது? யூபிலி வருடம் இது 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அங்கே கொண்டாடப்படுகின்றது. இந்த யூபிலி வருடத்திலே அடிமைகள் விடுவிக்கப்படல்,
கடன் மன்னிக்கப்படல் போன்ற காரியங்கள் அங்கே நிகழ்ந்தன. அதாவது எங்களுக்கு தெரியும், அங்கே யூத சமுதாயத்திலே அடிமைகள் காணப்பட்டனர். அந்த அடிமைகள் யூபிலி வருடம் வருகின்ற போது அவர்கள் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அங்கே விடுவிக்கப்பட்டனர். அதே வண்ணமாக கடன்களும் அங்கே அன்றைய நாளிலே அவர்களுக்கு மன்னிக்கப்பட்டது. ஒருவரிடம் ஒரு பொருளையோ அல்லது இடத்தையோ கொடுத்திருந்தால் அதை மீட்க முடியாமல் போகின்ற பட்சத்திலே யூபிலி வருடத்திலே அவைகள் நீக்கப்பட்டு அந்த உரிமையாளரிடம் அந்த சொத்துக்கள் மீண்டும் ஒப்படைக்கப்படுகின்ற ஒரு வருடமாக அது காணப்படுகின்றது, சிறப்பாக அமைகின்றது. 4வது வினா, மக்களுடைய வாழ்வில் மாற்றத்தை வலியுறுத்தி வழங்கப்பட்ட வெளி அடையாளம் என்ன? திருமுழுக்கு. இதுதான் இதற்கான விடை. நாங்கள் பார்ப்போமேயானால், பாவத்திலிருந்து எங்களுடைய மனம் திரும்பி நாங்கள் அதை அறிக்கையிட்டு உணர்ந்து மனம் திரும்பி நாங்கள் திருமுழுக்கு பெறுகின்றோம். அதாவது வெளி அடையாளமாக நாங்கள் இறையரசை உரிமையாக்கி கொள்வதற்காக நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்தி விட்டோம் என்பதை வெளி அடையாளமாக இந்த திருமுழுக்கு கொடுக்கப்படுகின்றது. 5வது வினாவை நாங்கள் பார்ப்போம். தன்னம்பிக்கையின் மூலம் இயேசுவால் சுகப்பட்டவர் யார்? எங்களுக்கு தெரியும், ஆண்டவர் பல நோய்களை குணமாக்கினார். ஆண்டவர் மூலம் பல நோயாளிகள் சுகமாக்கப்பட்டனர். இங்கே இரத்தப்போக்குடைய பெண் தன்னுடைய நம்பிக்கை மூலம் அங்கே சுகப்பட்டதை நாங்கள் காணலாம். அங்கே ஆண்டவர் இயேசு போதனைக்காக சென்று கொண்டிருக்கின்றார். அந்த வேளையிலே அவரோடு மக்கள் கூட்டம் ஆண்டவர் இயேசுவோடு சென்று கொண்டிருக்கின்றன. 12 வருட காலம் இரத்தப்போக்குடைய அந்த பெண்மணி தன்னுடைய ஆஸ்தியிலே முழு பங்கான முழுமையாக அங்கே செலவழித்து சுகமடைய முடியாமல் அங்கே துக்கத்தோடு ஆண்டவரை குறித்து அறிந்து அங்கே ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட்டால் நான் சுகமடைவேன் என்ற அந்த நம்பிக்கையோடு வந்து ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட்டு அங்கே சுகமடைகின்றதை காண்கின்றோம். அந்த இரத்தப்போக்குடைய பெண் தன்னம்பிக்கை மூலம் அங்கே இயேசுவினாலே சுகப்படுகின்றதை நாங்கள் காணலாம். இறைவாக்கினர் என்றால் யார்? நீங்கள் உங்களுடைய பாட புத்தகத்திலே 1வது பாடத்திலேயே கற்றிருப்பீர்கள். இறைவனால் அழைக்கப்பட்டு இறை ஏவுதலால் வெளிப்படுத்தப்பட்ட செய்தியை மக்களுக்கு அறிவிப்பவர்கள் இந்த இறைவாக்கினர் எனப்படுவர். எங்களுக்கு தெரியும், இறைவாக்கினர்கள் அங்கே ஆண்டவருடைய பிறப்பை குறித்து அறிவித்திருக்கின்றார்கள். அங்கே இறைவனுடைய செய்தியை மக்களுக்கு எந்த விதத்திலே நல்வழிப்படுத்துவதற்காக இறைவனால் கொடுக்கப்பட்ட செய்தியை மக்களுக்கு அறிவித்திருக்கின்றதை நாங்கள் காண்கின்றோம். ஆமோஸ், மீகா, ஏசாயா போன்றவர்கள் இறைவாக்கினர்களை நாங்கள் எங்களுடைய பாடத்திலே நாங்கள் கற்றிருக்கின்றோம். 7வது வினாவாக, ஆண்டவர் இயேசுவின் அர்ப்பணிப்பின் போது ஆலயத்தில் இருந்த இறைவாக்கினர் யார்? அன்னா, சிமியோன். இந்த இறைவாக்கினர்கள் அங்கே ஆண்டவருடைய அர்ப்பணிப்பின் போது அங்கே ஆலயத்தில் இருக்கின்றார்கள். அவர்கள் ஆண்டவருடைய மீட்பை காண்பதற்காக அங்கு காத்திருக்கின்ற இறைவாக்கினர்களாக அங்கே காணப்பட்டனர். 8வது வினாவை பார்ப்போம். யூத முதல் ஆண் குழந்தைக்கான அர்ப்பணிப்பு எதற்காக கொண்டாடப்படுகின்றது? எங்களுக்கு தெரியும், எகிப்திலே இஸ்ரவேல் மக்கள் அடிமைகளாக இருந்தனர். அந்த நேரத்திலே அவர்களுடைய கூக்குரலை கேட்ட கடவுள் அவர்களை மீட்பதற்காக மோசேயை அங்கே ஆயத்தப்படுத்தி அங்கே பார்வோனிடம் அனுப்பிய போது அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பதற்கு ஆரம்பத்திலே பார்வோன் அனுமதி மறுக்கின்றார். பிற்பாடு அவர்களுக்கு எகிப்தியர்களுக்கு 10 வாதைகள் ஒன்றின் பின் ஒன்றாக வருகின்றது. ஒவ்வொரு வாதைகளின் போது அங்கே அவர்களை அனுமதிப்பதும் பிற்பாடு அவர்கள் அங்கே அனுமதி மறுப்பதுமாக இருந்து இறுதியாக 10வது வாதையாக தலைப்பிள்ளை சங்காரம், அதாவது குடும்பத்தின் மூத்த ஆண் குழந்தைகள் கொலை செய்யப்பட்ட ஒரு வாதை அங்கே காணப்பட்டது. இப்பொழுது அங்கே கடவுள் இஸ்ரவேல் மக்களுக்கு கூறுகின்றார், ஆட்டுக்குட்டியை வெட்டி அதனுடைய இரத்தத்தை நீங்கள் உங்களுடைய வீடுகளின் நிலைகளில் பூசி வையுங்கள். அப்பொழுது சங்காரத்தின் ஆவியானவர் உங்களுடைய வீடுகளை கடந்து சென்று
அங்கே பூசப்படாத வீடுகளிலுடைய தலைப்பிள்ளைகளை கொன்று போடுவார் என்று கூறுகின்றார். ஆகவே இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய நிலைகளிலே ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை பூசி அங்கே தங்களுடைய தலைப்பிள்ளைகளை காத்து கொண்டனர். அந்த ஆண்டவர் தங்களுடைய தலைப்பிள்ளைகளை காத்தார் என்பதற்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக இந்த அர்ப்பணிப்பு ஆண் குழந்தைகள், அதாவது முதலாவது ஆண் குழந்தைகள் பிறந்து 40 நாளிலே அவர்களை அர்ப்பணிக்கும் போது அங்கே இந்த நன்றி செலுத்தும் வைபவமாக இந்த அர்ப்பணிப்பு காணப்பட்டது. 9வது வினாவை நாங்கள் பார்ப்போம். அவரது பிறப்பால் பலர் மகிழ்ச்சி அடைவார் என யாரை குறித்து கூறப்பட்டது? எங்களுக்கு தெரியும், ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பும் திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பும் விசேட பிறப்புகளாக காணப்பட்டன. அதாவது இவர்களுடைய பிறப்புகள் தேவதூதனால், காபிரியேல் தேவதூதனால் அறிவிக்கப்பட்டு அங்கே இவர்களுடைய பிறப்பு நிகழ்ந்தது. அங்கே மரியாளுக்கு காபிரியேல் தேவதூதன் வந்து கூறும் பொழுது இவருடைய பிறப்பு அனைவருக்கும் மகிழ்ச்சியாயிருக்கும், அனைவரையும் மீட்டு கொள்ளும் என்று ஆண்டவர் இயேசுவை குறித்து அங்கே தேவதூதன் கூறுகின்றார். செக்கரியாவுக்கு திருமுழுக்கு யோவானின் பிறப்பை குறித்து கூறும்போது அவரது பிறப்பால் பலர் மகிழ்ச்சி அடைவார் என கூறுகின்றார். ஆகவே திருமுழுக்கு யோவானின் பிறப்பு பலர் மகிழ்ச்சி அடைவார் என்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். 10வது வினா, முதலாவது பகுதியிலே இறுதி வினா. இயேசு தனது திருப்பணி பற்றி முதலாவதாக வெளிப்படுத்திய நிகழ்வு எது? நாசரேத்து தொழுகை கூடத்தில் இயேசு தனது முதலாவது போதனையை ஆற்றினார். அங்கே ஏசாயா 61ஆம் அதிகாரம் முதல் வசனங்களை அங்கே வாசித்து 8 சுருளை எடுத்து வாசித்து அங்கே அவருடைய போதனையை நிகழ்த்தியதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுது 2வது வினாவை நாங்கள் பார்ப்போம். 2வது வினாவிலே முதல் சிறிய வினாவை நாங்கள் பார்க்க போகின்றோம். முதலாவது வினா, இதற்கான புள்ளி 2 புள்ளிகள் என்று நான் ஏற்கனவே கூறியிருந்தேன். இயேசுவானவரின் காலத்தில் யூத சமுதாயத்தில் பிள்ளைகளின் நிலை என்னவாக இருந்தது? எங்களுக்கு தெரியும், அன்றைய காலகட்டத்திலே சிலர் ஒடுக்கப்பட்டவர்களாக காணப்பட்டனர். அந்த வகையிலே சிறுவர்களும் அங்கே சிறுவர்களுக்குரிய எந்த விதமான வரவேற்பு இருக்கவில்லை. எங்களுக்கு தெரியும், வேதாகமத்திலே இஸ்ரவேல் சமுதாயத்திலே, அதாவது யூத சமுதாயத்திலே அங்கே சிறுவர்களை குறித்து எந்த விதமான தகவல்களும் எந்த விதமான கூற்றுக்களும் அங்கே கூறப்படவில்லை. அவர்களை குறித்து எதுவும் கூறவில்லை. 12 வயதில் ஆண் பிள்ளைகள் மட்டும் நியாய பிரமாணங்களை கற்பதற்கு இடமளிக்கப்பட்டது. அதாவது 12 வயதிற்கு பிற்பாடு இந்த ஆண் குழந்தைகள் அங்கே நியாயம் நீதி சட்டங்களை கற்பதற்காக தொடுகை கூடங்களுக்கு செல்வதற்கு மட்டும் அனுமதிக்கப்பட்டனர் அவர்கள். ஆனால் பெண் பிள்ளைகள் அவ்வாறு அனுமதிக்கப்படவில்லை. அவர்கள் வீட்டிலேயே இருக்க வேண்டும். தன்னுடைய தாயானவள் அனுபவ ரீதியாக பெற்றுக்கொண்ட காரியங்களை அந்த தாயின் மூலமாக இந்த பெண் பிள்ளைகளும் கற்றுக்கொள்ளுகின்ற சூழ்நிலை தான் அங்கே காணப்பட்டது. சிறுவர்கள் கேள்வி கேட்பதற்கோ பேசுவதற்கோ அவர்களுக்கு உரிமை இருக்கவில்லை. எங்களுக்கு தெரியும், இந்த இடத்திலும் வேதாகமத்திலே நாங்கள் சிறுவர்களை குறித்து அங்கே அவர்களுடைய கேள்வி கேட்டதையோ அல்லது அவர்களுக்குரிய உரிமை இது என்பதையோ நாங்கள் அறிந்திருக்கவில்லை. அங்கே வேதாகமத்திலே காணப்படவில்லை. அவ்வாறு ஒரு சூழ்நிலை அந்த காலகட்டத்திலே அங்கே இருக்கவில்லை. ஆகவே பெண் பிள்ளைகளுக்கான உரிமைகள் அங்கே காணப்படவில்லை. 2வது வினா, இயேசுவானவர் பிள்ளைகளின் பெருமதி குறித்து தம் சீடர்களுக்கு விளக்கி கூறிய 3 நிகழ்வுகளை முன்வைக்குக. முதலாவது நிகழ்வை நாங்கள் பார்ப்போமேயானால், எருசலேம் தாய்மார்கள் சிறுவர்களை இயேசுவிடம் கொண்டு வந்த சந்தர்ப்பத்தில் அவர் அவர்களை ஆசீர்வதித்தார். எங்களுக்கு தெரியும் பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவிடம் இந்த எருசலேம் தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காக கொண்டு வருகின்றார்கள். அந்த வேளையிலே சீடர்கள் அவர்களை அதட்டுகின்றார்கள். அங்கே கொண்டு செல்வதற்கு அவர்கள் விடவில்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு
அங்கே சீடர்களை பார்த்து அவர்களை அதட்டுகின்றார் என்று வேதாகமம் கூறுகின்றது. அவர்களை தடை செய்யாதிருங்கள், அவர்களை என்னிடத்தில் வரவிடுங்கள் என்று கூறி அங்கே வந்த சிறுவர்களை ஆசீர்வதிக்கின்றதை நாங்கள் காண்கின்றோம். இரண்டாவது சந்தர்ப்பம், சிறுவர்களை தீமையான வழிக்குள் கொண்டு செல்பவர்களுக்கு தண்டனை உண்டு என்று அங்கே ஆண்டவர் கூறுகின்றார். எங்களுக்கு தெரியும், ஆண்டவர் கூறுகின்றார் சிறுவர்களை பார்த்து, சிறுவர்களில் எவரையாகிலும் நீங்கள் இடரல் உண்டாக்கினால் அவர்களுக்கு எந்திரக்கல்லை கட்டி கழுத்திலே கட்டி கடலிலே போடுவது நலமாயிருக்கும் என்று கூறுகின்றார். அப்படியானால் பிள்ளைகளை சிந்தித்து பாருங்கள், அது இவ்வளவு கொடுமையான ஒரு தண்டனை, அதைவிட கொடுமையான தண்டனை கிடைக்கும் என்று கூறுகின்றார். ஆகவே சிறுவர்களுடைய மேன்மையை, அவர்களுடைய மதிப்பை குறித்து அங்கே கூறுகின்றார். மூன்றாவதாக, இறையரசில் பெரியவர் யார் என்ற கேள்விக்கு சிறுவர்களைப் போல் ஆக வேண்டும் என்று கூறுகின்றார். எங்களுக்கு தெரியும், சிறுவர்களைப் போல நீங்கள் மாறாவிட்டால் நீங்கள் பரலோக ராஜ்யத்தில், அதாவது இறையரசில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று அங்கே ஆண்டவர் கூறுகின்றார். ஆகவே சிறுவர்கள் தான் இறையரசிற்கு உரியவர்கள், அவர்களைப் போல நீங்கள் மாற வேண்டும் என்று அங்கே சிறுவர்களுக்கு மதிப்பளிக்கின்றதை நாங்கள் காணலாம். இன்றைய மூன்றாவது வினா, இன்றைய சமுதாயத்தில் காணப்படும் சிறுவர் துஷ்பிரயோகங்கள் 5 குறிப்பிட்டு அவற்றை தவிர்ப்பதற்கும் பாதிக்கப்படுவோருக்கு உதவி வழங்குவதற்கு கிறிஸ்தவராக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் இவை. பாலியல் வன்முறைகள், வீட்டு வேலைகளுக்கு அமர்த்தல், களவு போதை வஸ்து வியாபாரங்களில் சிறுவர்களை பயன்படுத்தல், சிறுவர்கள் துன்புறுத்தலுக்கு உள்ளாகுதல். எங்களுக்கு தெரியும், இன்றைய காலகட்டத்திலே பாலியல் வன்முறைகள் நடக்கின்றன, வீட்டு வேலைகளுக்கு அமர்த்தப்படுகின்றனர். எங்களுக்கு தெரியும், சிறுவர்கள் 18 வயது வரை கட்டாய கல்வியை மேற்கொள்ள வேண்டும். ஆனால் அவ்வாறு இல்லாமல் சில சிறுவர்கள் அங்கே வீட்டு வேலைகளுக்கு அமர்த்தப்படுகின்றதை நாங்கள் காண்கின்றோம். களவு போதை வஸ்து, அதாவது சில பிள்ளைகளை, சிறுவர்களை, அதாவது ஆதரவற்றவர்கள் பிள்ளைகளை பிடித்து அங்கே களவு போதை வஸ்து வியாபாரங்களுக்கு இந்த சிறுவர்களை பயன்படுத்துகின்றதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக, சிறுவர்கள் துன்புறுத்தலுக்கு உள்ளாகுதல் என்று நாங்கள் பார்ப்போமே. ஆனால் சில வேளைகளிலே அங்கே பெற்றோர் வேறு இடங்களுக்கு வேலைக்காக செல்லும் போது பிள்ளைகளை அங்கே அயலில் உள்ளவர்கள் அல்லது வீட்டில் உள்ளவர்கள் துன்புறுத்துகின்ற சம்பவங்களை காணலாம். அல்லது வெளிநாடுகளுக்கு பெற்றோர் வேலை வாய்ப்புக்காக சென்ற பிற்பாடு அங்கே பராமரிப்பவர் அல்லது பாதுகாப்பவர் அவர்களை துன்புறுத்துவதை காணக்கூடியதாக அங்கே இருக்கின்றது. இந்த துன்புறுத்தலில், இந்த துஷ்பிரயோகங்களுக்கு எதிராக மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகளை நாங்கள் பார்ப்போமே. ஆனால் பாதிப்புக்குள்ளாகும் சிறுவர்களை குறித்து உரிய அதிகாரிகளுக்கு அறிவித்தல். நாங்கள் எங்களுக்கு அதிகாரிகளுக்கு இந்த பாதிக்கப்படுகிற பிள்ளைகளை குறித்து நாங்கள் தெரிந்திருந்தால் உடனடியாக நாங்கள் அவர்களுக்கு அறிவிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். பெற்றோர் பிள்ளைகளுக்கு துஷ்பிரயோகங்களை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துதல். எங்களுக்கு தெரியும், பெற்றோருக்கு தங்களுடைய பிள்ளைகளை குறித்த கவனத்தை, பிள்ளைகளுடைய பாதுகாப்பை குறித்து நாங்கள் அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு, அதாவது ஒரு ஆலோசனைகளை வழங்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதே வண்ணமாக பிள்ளைகளுக்கும் நாங்கள் இந்த துஷ்பிரயோகங்கள் குறித்த அறிவுறுத்தல்களை பிள்ளைகளுக்கு நாங்கள் வழங்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். பிள்ளைகளுக்கு சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கும். ஆகவே அந்த பிள்ளைகளுக்கு துஷ்பிரயோகங்களை குறித்த ஆலோசனைகளை வழங்குவதற்கு ஏற்படுத்த வேண்டும். அவர்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும். பாதிக்கப்பட்டவர்களுக்காக நாங்கள் தைரியமாக குரல் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அடுத்ததாக, பாதிக்கப்பட்ட சிறுவர்களை ஒதுக்காதிருக்க வேண்டும். எங்களுக்கு தெரியும், சில சம்பவங்கள், சில சந்தர்ப்பங்களின் காரணமாக பிள்ளைகளை தவறானவர்கள் என்று நாங்கள் ஒதுக்கி வைக்கிற சூழ்நிலைகள் இருக்கின்றன. அந்த சூழ்நிலைகளை நாங்கள் மாற்றி அந்த சிறு பிள்ளைகளையும், அந்த பாதிக்கப்பட்ட பிள்ளைகளையும் சமூகத்திலே இணைத்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம், தீமையான வழியில் செல்லும் சிறுவர்களை நல்வழிப்படுத்துதல். எங்களுக்கு தெரியும், சமுதாயத்திலே சிறு பிள்ளைகள், நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம்,
களவு, போதை வஸ்து வியாபாரத்துக்கு பயன்படுத்தப்படுகின்றது. பிள்ளைகள் வருமானம் வருகின்றது என்ற ரீதியிலே அவர்கள் அதை தொடர்ந்து செய்வார்கள். ஆகவே அவைகள் தவறு என்று அந்த பிள்ளைகளுக்கு சுட்டி காட்டி அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டியவர்களாகவும் இருக்கின்றோம். மூன்றாவது வினா, முதலாவது பகுதி, அதிலே முதலாவது வினா, இறையரசின் பிரஜைகளிடமிருந்து இயேசுவானவர் எதிர்பார்க்கும் 2 குணாதிசயங்களை எழுதுக. எங்களுக்கு தெரியும், இறையரசை குறித்து நாங்கள் கற்றிருக்கின்றோம். இறையரசை குறித்து, இறையரசின் உரிமைகள் எவ்வாறு பெற்றுக்கொள்ளுவது, இறையரசின் குணாதிசயங்கள், இறையரசு வளர்ச்சியடையும் விதங்கள், இவ்வாறு நாங்கள் இறையரசை குறித்து நாங்கள் கற்றிருக்கின்றோம். இப்பொழுது இறையரசை உரிமையாக்கி கொள்ளும் அந்த பிரஜைகளிடமிருந்து ஆண்டவர் இயேசு எதிர்பார்க்கின்ற 2 குணாதிசயங்கள். முதலாவது பணியாள் தலைமைத்துவ பண்பு. அதாவது ஒரு தலைமைத்துவத்திலே இருக்கிறவர் ஒரு பணியாளனாக, அவர் ஒரு சேவை செய்பவராக அங்கே காணப்பட வேண்டும். பிறருக்காக தன்னை அர்ப்பணித்தல். அங்கே நாங்கள் பார்க்கின்றோம், நாங்கள் ஒரு தலைமைத்துவத்திலே இருக்கின்றவர் அல்லது ஒரு இறையரசின் பிரஜைகளின் குணாதிசயத்தை கொண்டவர் மற்றவர்களுக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டியவர்களாக இருக்க வேண்டும். சூழலுக்கேற்ப ஞானத்தோடு செயல்பட வேண்டும். நாங்கள் எந்த இடத்திலே எவ்வாறு நாங்கள் செயல்பட வேண்டும் என்பது ஞானமாக நாங்கள் செயற்பட்டு கடவுளுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். தாளந்துகளை, அதாவது திறமைகளை உயர்வாக மதித்து பயன்பெறல். எங்களுக்கு கடவுள் கொடுத்த தாளந்துகள், கடவுள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தாளந்துகளை, திறமைகளை கொடுத்திருக்கின்றார். அந்த திறமைகள் மூலம் நாங்கள் பலன் பெற வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதை பயன்படுத்தி நாங்கள் பலன் பெறுகின்றவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது வினா, குறிப்பிட்ட ஒரு குணாதிசயத்தை விளக்குவதற்கு இயேசுவானவர் கூறிய ஓர் உவமையை சுருக்கமாக முன்வைக்குக. ஒரு உவமையை குறித்து கேட்கப்பட்டிருக்கின்றீர்கள். நாங்கள் இப்பொழுது பார்ப்போம், பிறருக்காக தன்னை அர்ப்பணித்தல். இதற்காக ஆண்டவர் இயேசு நல்ல சமாரியன் உவமையை கூறியிருக்கின்றார். உங்களுக்கு தெரியும் பிள்ளைகளே, நல்ல சமாரியன், அதாவது சமாரியர் சமுதாயத்திலே ஒதுக்கப்பட்டவர்களாக காணப்பட்டனர். இப்பொழுது இந்த சமாரியர் அங்கே வீதியால் வரும் பொழுது அங்கே காயப்பட்டு குற்றுயிராயிருக்கின்ற ஒரு மனிதனை பார்த்து அந்த மனிதனுக்கு அங்கே அவர் காயங்களை கட்டி அவரை தன்னுடைய வாகனத்திலே ஏற்றிக்கொண்டு சத்திரத்திலே கொண்டு வந்து விட்டு அங்கே சத்திரக்காரனுக்கு இவரை கவனமாக பாவித்துக் கொள்ளுங்கள் என்று கூறி பணத்தையும் கொடுத்து, நான் திரும்பி வரும்போது நீங்கள் மேலதிகமாக செலவு செய்திருந்தால் நான் அதையும் தருகின்றேன் என்று கூறுகின்ற அந்த அர்ப்பணிப்பு, அந்த உவமையை நாங்கள் ஆண்டவர் இயேசு எங்களுக்கு கூறியிருக்கின்றார். அடுத்ததாக சூழலுக்கேற்ப ஞானத்தோடு செயல்படுதல். அதாவது முன்மதியோடு செயற்பட்ட வீட்டு பொறுப்பாளரின் உவமையை குறித்து அங்கே கூறப்படுகின்றது. இந்த வீட்டு பொறுப்பாளர் தவறாக செல்லுகின்றார் என்று அங்கே உரிமையாளர் அவரை கூப்பிட்டு இந்த கணக்கை ஒப்புவிக்க கூறிய போது அங்கே அவர் கடன் பெற்றவர்களை அழைத்து அங்கே பிறரோடு தான் ஒப்புரவாக இருப்பதற்காக 100 குடம் எண்ணெய் வாங்கியவரை 50ஆகவும் இவ்வாறு கடன் பெற்ற மக்களை அழைத்து குறைத்து கடன்களை பெற்று கொடுக்கின்றதை நாங்கள் காண்கின்றோம். இது ஒரு தவறான காரியமாக இருந்தாலும் அங்கே ஞானத்தோடு அவர் அங்கே செயல்பட்டார் என்று அங்கே வேதாகமத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். அவ்வாறு நாங்களும் ஞானமாக இறையரசுக்கு பிரியமான காரியங்களை செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அடுத்ததாக தாளந்து உவமையை நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது தாளந்து உவமை என்று பார்க்கும்போது எஜமான் தன்னுடைய வேலையாட்களை அழைத்து அங்கே அதுவும் ஒரு பொல்லாத எஜமான் அவர் அழைத்து ஒருவரிடம் 10 தாளந்து, மற்றவரிடம் 5 தாளந்து, மற்றவரிடம் 1 தாளந்தை கொடுத்து இதை வைத்துக் கொள்ளுங்கள், நான் திரும்பி வந்து அதை பெற்றுக்கொள்ளுகின்றேன் என்று கூறுகின்றார். இப்பொழுது அவர் சென்று விட்டார். அவர் திரும்பி வந்து அவர்களை அழைத்து அந்த தாளந்தை கொண்டு வரும்படி கூறிய போது அங்கே 10 தாளந்தை பெற்றவர் அங்கே வந்து கூறுகின்றார், ஆண்டவரே, நான் இந்த 10 தாளந்துகளை கொண்டு நான் மேலும் 10 தாளந்துகளை நான்
சம்பாதித்து கொண்டிருக்கின்றேன் என்று கூறினார். அப்பொழுது அவர் நல்லது என்று கூறி அதை அவரிடமே கொடுத்து விடுகின்றார். அதே வண்ணமாக 5 பெற்றவரும் அதே வண்ணமாக நான் மேலதிகமாக 5 சம்பாதித்திருக்கின்றேன் என்று கூறிய போது அவரையும் அங்கே வாழ்த்தி அவருக்கும் அதை கொடுத்து விடுகின்றார். மற்றவர் அங்கே 1 தாலந்தை கொடுத்து, நீர் பொல்லாதவராக இருக்கின்றபடியால் நான் இதை என்னுடைய முடிந்து வைத்திருந்து இப்பொழுது இதை கொண்டு வந்து தருகின்றேன் என்று கூறி அங்கே எந்தவித பயனையும் பெறாத ஒருவராக காணப்படுகிறார். ஆகவே தாலந்து உவமையிலே அதை பயன்படுத்தி பலன் பெறுகின்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அங்கே ஆண்டவர் உவமைகளூடாக வெளிப்படுத்துகின்றார். 3வது வினாவை நாங்கள் பார்ப்போம். இயேசுவானவரால் உவமைகளின் வழியாக முன்வைக்கப்பட்ட இறையரசின் பிரஜைகளிடம் காணப்பட வேண்டிய 5 குணாதிசயங்களை விளக்குக. தனது நேரம், பணம், தன்னலம் கருதாது உதவி செய்தல். எங்களுக்கு தெரியும், இங்கே நல்ல சமாரியன் தன்னுடைய நேரத்தை குறித்து கவலைப்படவில்லை, தன்னுடைய பணத்தை குறித்து கவலைப்படவில்லை, தன்னுடைய காரியங்கள் இதனால் கெட்டுவிடுமோ என்று அவர் அதை பற்றி சிந்திக்கவில்லை. அவர் அங்கே காயப்பட்டு குற்றுயிராய் இருந்தவரை அங்கே கரிசனையோடு அங்கே உதவி செய்ததை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே எங்களுடைய வாழ்விலும் நாங்கள் இவ்வாறு தன்னலம் கருதாது, எங்களுடைய பணத்தை பற்றி சிந்திக்காது, நேரத்தை பற்றி சிந்திக்காது மற்றவர்களுக்கு உதவ வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இனமத பேதம் பாராமல் உதவுதல். எங்களுக்கு தெரியும், நாங்கள் எந்த விதத்திலும் மற்றவர்களை நாங்கள் பாகுபாடின்றி நாங்கள் அவர்களுக்கு உதவ வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அடுத்ததாக, சமுதாயத்தில் ஞானமற்ற செயற்பாட்டினால் பல வழிகளிலும் பாதிப்பு ஏற்படுவதை தடுப்பதற்கு கிறிஸ்தவனாக செயற்படுதல். எங்களுக்கு தெரியும், பல சந்தர்ப்பங்களிலே சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நாங்கள் சில நேரங்களிலே ஞானமாக செயல்படுவதை நாங்கள் மறந்து விடுகின்றோம். அதனாலே பல பிரச்சனைகள் உருவாகும். ஆகவே இந்த பாதிப்புகள், இந்த பிரச்சனைகளை ஏற்படாத வண்ணம் அந்த இடத்திலே நாங்கள் ஞானமாக செயல்பட வேண்டும். ஞானமாக செயல்படும் போது நாங்கள் கிறிஸ்தவ விழுமியங்களை எங்களுடைய மனதிலே கொண்டவர்களாக நாங்கள் ஞானமாக செயல்பட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அடுத்ததாக, சுயநலமின்றி எமது தாளந்துகளை முழு சமுதாயத்திற்காக பயன்படுத்துதல். நாங்கள் கற்றிருக்கின்றோம், இந்த உலக காரியங்களை குறித்து நாங்கள் உலகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து அதை பயன்பெறாமல் போகாமல் நாங்கள் உலக காரியங்களிலே நின்று விடாமல் எங்களுக்கு கிடைத்த தாளந்துகளை எங்களுக்காக மட்டுமன்றி மற்றவர்களுக்காகவும் நாங்கள் பயன்படுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எங்களுடைய போதுமான சொத்துக்கள், போதுமான பணம் எங்களிடம் இருக்குமாக இருந்தால் இந்த செல்வங்களை நாங்கள் மற்றவர்களுக்கும் நாங்கள் பயன்படுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். மற்றவர்களுக்கும் பயன்படுத்தி நாங்கள் இறையரசை உரிமையாக்கி கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆகவே சுயநலமின்றி எங்களுடைய தாளந்துகளை எல்லோருக்கும், சமுதாயத்துக்கு நாங்கள் பயன்படுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். பன்மை சமுதாயத்தில் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதாவது எங்களுக்கு தெரியும், இன்றைய சூழ்நிலையிலே நாங்கள் பல சமூகங்கள் சேர்ந்து ஒன்றாக வாழ்கின்ற ஒரு காலநிலையிலே, ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் இருக்கின்றோம். அவ்வாறு இருக்கும்போது நாங்கள் எல்லோருடனும் ஒற்றுமையாகவும் அவர்களோடு நாங்கள் ஒன்றிணைந்து வாழ வேண்டும். நான் ஏற்கனவே கூறியது போல எங்களுடைய கிறிஸ்தவ விழுமியங்களை நாங்கள் கடைபிடித்தவர்களாக நாங்கள் ஒன்றிணைந்து வாழ வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இப்பொழுது 4வது வினாவை நாங்கள் பார்ப்போம். 4வது வினாவிலே முதலாவது சிறிய வினா, இயேசுவானவரின் அற்புத செயல்களை எந்தெந்த பிரிவுகளில் வகைப்படுத்தலாம்? எங்களுக்கு தெரியும், ஆண்டவர் இயேசு அற்புத அடையாளங்களை செய்திருக்கின்றார். சுகமளித்தல், அசுத்த ஆவியை விரட்டுதல், இயற்கைக்கு மேலான வல்லமை, மரித்தோர் உயிர் பெறச் செய்தல், இவ்வாறு போன்ற அற்புத அடையாள செயல்களை நாங்கள் வகைப்படுத்தலாம். 4 வகையாக வகைப்படுத்தலாம். சுகமளித்தல், அசுத்தாவியை விரட்டுதல், இயற்கைக்கு மேலான வல்லமை, மரித்தோர் உயிர்த்தெழல் போன்ற 4 வகையான அற்புத செயல்களை நாங்கள் காணலாம். அப்பிரிவுகளில், அதாவது 4 வகையான பிரிவுகளில் 3ஐ தெரிவு செய்து அவை ஒவ்வொன்றின் மூலமும் இயேசுவானவரின் அதிகாரம் எவ்வாறு வெளிப்பட்டது என்பதை காண்பிப்பதற்கு ஒவ்வொரு உதாரணம் தருக. சுகமளிக்கும் வல்லமை. எங்களுக்கு தெரியும், ஆண்டவர் இயேசு
குருடரை சுவமளி பார்வை கொடுத்திருக்கின்றார், செவிடரை கேட்கச் செய்திருக்கின்றார், முடவரை நடக்கச் செய்திருக்கின்றார், தொழுநோயாளர்களை சுகப்படுத்தி இருக்கின்றார். எங்களுக்கு தெரியும், குருடருக்கு அங்கே சேற்றை குலைத்து அங்கே கண்ணிலே பூசி அவனுக்கு அங்கே பார்வையை கொடுத்திருக்கின்றார். முடக்குவாத முற்றவரை அங்கே நண்பர்கள் கொண்டு வந்தபோது உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, எழுந்து நடு என்று அங்கே கூறியிருக்கின்றார். நோயாளர்களை நாங்கள் பார்ப்போமேயானால், தொழுநோய் பீடிக்கப்பட்ட போது அவர்கள் வனாந்தரத்திலோ அல்லது கடற்கரை ஓரங்களிலோ தனிமைப்படுத்தப்பட்டிருந்தனர். அவ்வாறு இருந்தவர்களை ஆண்டவர் இயேசு தேடி சென்று அவர்களுக்கு சுகம் கொடுத்ததை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே சுகம் அளிக்கும் வல்லமை அங்கே ஆண்டவரிடம் வெளிப்பட்டதை நாங்கள் காணலாம். இரண்டாவதாக, மரித்தோரை உயிர் பெறச் செய்ததை நாங்கள் காண்கின்றோம். யவீருவினுடைய மகளை அங்கே மரணத்திலிருந்து உயிர்த்தெழச் செய்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசுவை அவர் யவீரு அழைத்து கொண்டு செல்கின்றார். தன்னுடைய மகள் மரணப்படு தருவாயிலே இருக்கின்றார், நீர் வந்து சுகப்படுத்தும் என்று. அந்த நேரத்திலே அவர்கள் சென்று கொண்டிருந்த வேளையிலே அங்கே அவருடைய வேலைக்காரன் ஒருவன் வந்து கூறுகின்றார், உம்முடைய மகள் மரித்து போய்விட்டாள் என்று. ஆனாலும் அங்கே யவீரு ஆண்டவரை அழைத்து செல்லுகின்றார். அங்கே ஆண்டவர் சென்று இந்த சிறுமியை பார்த்து, மகளே எழுந்திரு என்று கூறிய போது அங்கே மகள் எழுந்திருக்கின்றதை நாங்கள் காண்கின்றோம். இப்பொழுது அங்கே ஆண்டவர் இயேசு வீதியால் வருகின்றார். அங்கே ஒருவருடைய இறந்த உடலை அடக்கம் செய்வதற்காக கொண்டு வருகின்றார்கள். அங்கே தாயானவள், விதவை தாயானவள், அங்கே நயினூர் விதவை தாயானவள் அழுது புலம்பிக் கொண்டு வருகின்றார். எங்களுக்கு தெரியும், யூத சமுதாயத்திலே கணவனை இழந்த விதவைகள் பிள்ளைகளால் பராமரிக்கப்படுவர். ஆனால் இந்த தாய் ஒரே ஒரு பிள்ளையை வைத்திருக்கிறாள். அந்த பிள்ளையும் இறந்து போகின்றார். அவள் கண்ணீரோடு வருகின்றார். ஆண்டவர் பார்க்கின்றார், அவளை இரக்கம் பெறுகின்றாள். அவளுடைய மகனை அங்கே உயிரோடு எழுப்புகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். பெத்தானியாவிலே ஆண்டவர் இயேசு அங்கே மார்த்தாள் மரியாள் வீட்டிலே வருகின்றார். இப்பொழுது ஆண்டவர் இயேசு வரும் முன்பதாக லாசரு இறந்து போகின்றார். பெத்தானியாவிற்கு ஆண்டவர் திரும்பி வரும்போது அங்கே இறந்து 4 நாட்களின் பின்பு ஆண்டவர் அங்கே வருகின்றார். மார்த்தாளும் மரியாளும் ஆண்டவரை பார்த்து கூறுகின்றார்கள், நீர் இருந்திருந்தானால் என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று. ஆண்டவர் இயேசு கல்லறைக்கு சென்று அங்கே கல்லறை திறக்க செய்து அங்கே லாசருவே எழுந்து வா என்று கூறுகின்றார். எல்லோரும் கூறுகின்றார்கள், 4 நாட்கள் ஆகிவிட்டது, நாற்றம் எடுக்குமே என்று. ஆண்டவர் இயேசு கூறிய போது, லாசரு எழுந்து வா என்று கூறிய போது அங்கே லாசரு உயிரோடு எழும்பி வந்ததை காணலாம். ஆகவே அங்கே மரித்தோரை ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுதும் அவருடைய வல்லமையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அங்கே மரித்தோருக்கு உயிர் பெறச் செய்கின்றார். அடுத்ததாக, இயற்கைக்கு மேலான வல்லமை. இப்பொழுது படகிலே ஆண்டவரும் சீசர்களும் இருக்கின்றார்கள். ஆண்டவர் நித்திரை கொள்ளுகின்றார். காற்றும் கடலும் அங்கே கொந்தளிக்கின்றது. இப்பொழுது சீசர்கள் பயத்தோடு ஆண்டவரை எழுப்புகின்றார்கள். ஆண்டவர் எழும்பி காற்றையும் கடலையும் அதட்டினார் என்று வேதாகமம் கூறுகின்றது. அப்பொழுது பிள்ளைகளே, காற்றும் கடலும் அமைதல் அடைந்தது என்று நாங்கள் பார்க்கின்றோம். அங்கே ஆண்டவருடைய வல்லமை வெளிப்பட்டதை பார்க்கின்றோம். 5000 பேரை போஷிக்கின்றார். ஆண்டவர் இயேசுவினுடைய போதனையை கேட்டிருந்த மக்களுக்கு சரீர ரீதியான பசியை போக்குவதற்காக சீடர்களிடம் கூறுகிறார், இவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று. அப்பொழுது சீடர்கள் கூறுகின்றார்கள், இந்த வனாந்தரத்திலே உணவுக்கு நாங்கள் எங்கே போவது? ஆண்டவர் கேட்கிறார், இந்த இடத்திலே யார் உணவு வைத்திருக்கின்றது? ஒரு சிறுவனிடம் 5 அப்பங்களும் 2 மீன்களும் இருக்கின்றன, கொண்டு வாருங்கள் என்று கூறி அவற்றை எடுத்து வானத்தை நோக்கி அண்ணாந்து பார்த்து ஜெபம் செய்து ஆசீர்வதித்து அங்கே இருந்த மக்களுக்கு உணவு பரிமாறப்படுகின்றது. 12 கூடைகள் மிச்சம் எடுக்கின்றன. அங்கே கூறப்படுகின்றது, ஏறக்குறைய 5000 புருஷர்கள் அங்கே திருப்தியாக உண்டனர் என்று கூறப்படுகின்றது. சீடர்கள் படகிலே இருக்கின்றார்கள். அப்பொழுது கடலிலே ஒருவர் நடந்து வருகின்றார். இவர்கள் பயப்படுகின்றார்கள்.
ஆண்டவர் நான் தான் என்று அங்கே கூறுகின்றார். ஆண்டவர் கடலின் மீது நடந்து வந்து வல்லமையை வெளிப்படுத்துகின்றதை காண்கின்றோம். ஆண்டவர் இயேசுவினுடைய முதலாவது அற்புதம் அங்கே திருமண வைபவத்திற்கு தாயான மரியாளோடு சென்றிருக்கின்றார். அங்கே திராட்சை ரசம் குறைவுபட்டது. மரியாள் கூறுகின்றார் ஆண்டவரை பார்த்து, மகனே, திராட்சை ரசம் குறைவுபட்டு விட்டது. ஆண்டவர் கூறுகின்றார், வேளை இன்னும் வரவில்லை. வேளை வந்தபோது கச்சாடிகளிலே நீரை நிரப்புமாறு கூறி அதை ஆசீர்வதித்து தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றியதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த திராட்சை ரசத்தை குடித்தவர்கள் எல்லோரும் திருமண வீட்டிலே முதற் பந்தியிலே நல்லதை கொடுப்பார்கள். பிற்பாடுதான் அங்கே சுவை குறைந்ததை கொடுப்பார்கள். ஆனால் இங்கே பிற்பாடு சுவை நிறைந்ததை கொடுக்கின்றார்கள் என்று அங்கே கூறியதை பார்க்கின்றோம். அங்கே தண்ணீர் ரசமாக மாற்றப்படுகின்றது. இயற்கைக்கு மேலான வல்லமை வெளிப்படுகின்றதை காண்கின்றோம். அங்கே 7 அப்பங்களையும் சிறு சில மீன்களையும் கொண்டு அங்கே 4000 பேரை போஷித்ததை பார்க்கின்றோம். ஆகவே நாங்கள் பிள்ளைகளை இதை பார்ப்போமே, ஆனால் இவைகள் எல்லாம் இயற்கைக்கு மேலாக ஆண்டவருடைய வல்லமை வெளிப்பட்ட சம்பவங்களாக காணப்படுகின்றன. அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் அசுத்த ஆவியை விரட்டுதல். தொழுகை கூடத்திலே தீய ஆவியை பிடித்திருந்தவருடைய அங்கே அந்த தீய ஆவியை ஆண்டவர் விரட்டினார். கெரசேனேயர் பகுதியில் பேய் பிடித்திருந்தவரை நலமாக்கினார். அந்த பேயை விரட்டி அந்த மனிதனை சுகமாக்கினார். பேச்சில் வந்த ஒருவரிடமிருந்த பேயை ஓட்டினார். ஆகவே இங்கே இந்த இடத்திலேயும் அசுத்த ஆவியை விரட்டி அங்கே அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தியதை நாங்கள் காண்கின்றோம். இறையரசின் பிரஜையின் குணாதிசயத்தை வெளிப்படுத்தக்கூடிய செயற்பாடுகளை குறிப்பிடுக என்று அங்கே கூறப்படுகின்றது. அதாவது இறையரசின் குணாதிசயத்தை நாங்கள் வெளிப்படுத்துவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? தலைவர் பணியாளராக செயல்படுவர். அதாவது எங்களுக்கு தெரியும், ஆண்டவர் ஒரு பணியாளனை போல அங்கே செயல்பட்டு அந்த முன்மாதிரியை எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றார். தாழ்மையுடையவராக இருக்க வேண்டும். அங்கே தன்னுடைய துண்டை எடுத்து இடுப்பிலே கட்டிக்கொண்டு பாத்திரத்திலே தண்ணீரை எடுத்து சீஷர்களுடைய கால்களை கழுவி அந்த துண்டினாலே துடைத்து அந்த தாழ்மையை நாங்கள் முன்மாதிரியாக கொண்டு செயல்பட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். மற்றவர்களிலே கரிசனை உடையவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு தன்னுடைய வாழ்விலே இரக்கம் கொண்டவராக மற்றவர்களுக்காக பாடனுபவித்தவராக அன்பு செலுத்தியவராக காணப்பட்டார். அதே வண்ணமாக நாங்களும் மற்றவர்களை குறித்த கரிசனை எங்களிலே காணப்பட வேண்டும். தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்து வாழ்வர். அதாவது எங்களுடைய வாழ்வை நாங்கள் மற்றவர்களுக்காக அர்ப்பணித்து வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். எங்களுக்கு கிடைக்கின்ற செல்வங்கள், எங்களுக்கு கிடைத்த தாளந்துகள், இவைகளை மற்றவர்களுக்காகவும் நாங்கள் பயன்படுத்தி எங்களுடைய வாழ்வை நாங்கள் அர்ப்பணித்து செயல்பட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அவ்வாறு செயல்படும் பொழுதுதான் நாங்கள் இறையரசை உரிமையாக்கிக் கொள்ளுவோம், இறையரசின் பிரஜைகள் ஆகிக் கொள்ளுவோம். தேவைகளின் மத்தியில் வாழ்பவர்களுக்கு உதவுதல். நாங்கள் அடுத்ததாக பார்ப்போமேயானால் இன்றைய சூழ்நிலையிலேயே எத்தனையோ மக்கள் தேவைகளின் மத்தியிலே வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். எங்களால் முடிந்த அளவு எங்களால் கொடுக்கக்கூடியதை நாங்கள் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். பிள்ளைகளே, உங்களாலும் பகிர்ந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய பொருட்களிலே மேலதிகமாக இருப்பவை, அதாவது உடையாக இருக்கட்டும், உணவாக இருக்கட்டும், உங்களுடைய பென்சிலாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், உங்களுடைய கற்றல் உபகரணங்களாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், மேலதிகமாக இருப்பவைகளை நீங்கள் தேவையுள்ளவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இப்பொழுது நாங்கள் 5வது வினாவை பார்ப்போம். ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டது என ஆண்டவர் இயேசு கூறுவதற்கு தூண்டிய பின்னணி யாது?
சீடர்கள் ஓய்வு நாளில் கதிர் கொய்து உண்டதை பரிசேயர் குற்றம் சாட்டிய சந்தர்ப்பத்தில் ஆண்டவர் இயேசு பல சவால்களை இந்த பரிசேயர் சதுசேயர் மேற்கொண்டனர். இப்பொழுது ஓய்வு நாளிலே ஓய்ந்திருக்க வேண்டும் என்பது சட்டம். இந்த சட்டத்தை சீடர்கள் மீறினார்கள் என்ற குற்றச்சாட்டின் பின்னணியாக இந்த ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டது என்று அங்கே ஆண்டவர் இயேசு கூறுகின்றதை நாங்கள் காணலாம். இயேசு நியாய சட்டங்கள் பாரம்பரியங்களை விட மனிதர்கள் முக்கியமானவர்கள் என்பதை காட்டுவதற்கு பயன்படுத்திய 3 சம்பவங்களை குறிப்பிடுக. முதலாவது, ஓய்வு நாளில் கை சூம்பிய பெண்ணையும் கூனி பெண்ணையும் ஆண்டவர் இயேசு சுகப்படுத்தியார். நான் ஏற்கனவே கூறினேன், ஓய்வு நாளிலே ஓய்ந்திருக்க வேண்டும், எந்த விதமான வேலைகளும் செய்யக்கூடாது என்பது அங்கே யூத சட்டமாக இருந்தது. இந்த சட்டங்களை கடைபிடிப்பவர்களாக இந்த பரிசேயர் சதுசேயர் காணப்பட்டனர். ஆகவே அவர்கள் எதிராக எழுப்பிய சவால்களுக்கு ஆண்டவர் பதில்களை மேற்கொண்டிருந்தார் என்று நாங்கள் கற்றிருக்கின்றோம். இப்பொழுது ஆண்டவர் செய்த செயற்பாடுகள் சம்பவங்களை நாங்கள் பார்க்கும்போது, ஓய்வு நாளிலே கை சூம்பிய பெண்ணையும் கூனி பெண்ணையும் சுகப்படுத்தினார். தொழுநோயாளியை தொட்டு சுகப்படுத்தியது. பாவியான பெண்ணை கல்லெறிந்து கொலை செய்வதற்கு முன்வைத்த சந்தர்ப்பம். அந்த நேரத்திலே ஆண்டவர் மற்றவர்கள் ஒருவர் பாவம் இல்லை என்பீர்களோ அவர்கள் முதலாவது கல்லை எறியுங்கள் என்று கூறிய சந்தர்ப்பம். எல்லோரும் விட்டு சென்று விட்ட அந்த நேரத்திலே ஆண்டவர் அந்த மன்னித்த சம்பவத்தை நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்ததாக சக்கேயு வீட்டிற்கு செல்லுதல். எங்களுக்கு தெரியும், பாவிகள், அதாவது ஆயக்காரர் பாவிகளாக அங்கே கருதப்பட்டனர். அதாவது ரோம பேரரசுக்கு வரி வசூலிப்பதனால் இவர்கள் பாவிகளாக கருதப்பட்டனர். ஆண்டவர் இயேசு மனித நேயத்தோடு அங்கே சக்கேயு, ஆயக்காரனான சக்கேயுவின் வீட்டிற்கு சென்றதை நாங்கள் காணலாம். மூன்றாவது வினா, இயேசுவானவரின் முன்மாதிரியை பின்பற்றி இன்றைய சமுதாயத்தில் நீதி நியாயத்தையும் சமூக நலன்புரி செயல்களையும் செய்வதற்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் மேற்கொள்ள வேண்டிய 5 வழிமுறைகளை விளக்குக. ஓய்வு நாளாக இருந்தாலும் தேவையுள்ளோருக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நோயாளருக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். வைத்தியசாலையில் நோயாளருக்காக ஜெபித்தல். ஒருவேளை சில சந்தர்ப்பங்களிலே வைத்தியசாலையில் இருப்பவர்கள் அங்கே பராமரிப்பதற்கு ஆட்கள் இல்லாமல் அங்கே தனிமைப்படுத்தப்பட்டிருக்கலாம். அவ்வாறானவர்களுக்கு நாங்கள் ஜெபம் செய்வதோடு அவர்களுக்கு தேவையானவற்றை நாங்கள் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். தவறான காரியங்களில் ஈடுபடுபவரை நல்வழிப்படுத்த செயற்படுத்தல். அதாவது எங்களுக்கு தெரியும், சூழ்நிலைகள் காரணமாக தவறான வழிகளே செல்லுகின்றவர்களை நாங்கள் நல்வழிப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதாவது தவறான காரியங்களிலே ஈடுபடுவதனால் ஏற்படுகின்ற தீமையான செயல்களை குறித்து அவர்களுக்கு கூறி அவர்கள் தன்மையாக தாழ்மையாக நட்புடன் அவர்களோடு பழகி அவர்களுக்கு அதை கூறி அவர்களை அந்த தவறான காரியங்களில் இருந்து நல்வழிப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதே வண்ணமாக நாங்கள் ஏற்கனவே பார்த்தது போல தேவையுள்ளவர்களுக்கு உதவுதல். அதாவது இன்றைய காலகட்டத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், பராமரிக்க முடியாமல் முதியவர்கள் இருக்கின்றார்கள், பாதுகாப்பற்ற குழந்தைகள் இருக்கின்றார்கள், இன்னும் பொருளாதார ரீதியிலே கஷ்டப்படுகின்றவர்கள் இருக்கின்றார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு நாங்கள் எங்களால் முடிந்த அளவு நாங்கள் உதவி செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அவர்களுடைய எதிர்காலத்துக்கு தேவையான அவர்கள் ஈட்டக்கூடிய பொருளாதார வசதிகளையும் நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். மாத்திரமல்ல, நாங்கள் எல்லாவற்றிற்காகவும் முதலாவது நாங்கள் ஜெபம் செய்ய வேண்டியவர்களாகவும் இருக்கின்றோம். அது நோயாளர்களுக்காக இருக்கலாம், பாவத்திலே செல்பவர்களுக்காக, அதாவது தவறான வழியிலே செல்பவர்களாக இருக்கலாம், அல்லது பொருளாதார ரீதியாக கஷ்டப்படுகின்றவர்களாக இருக்கலாம், இழப்புகள் மத்தியில் வாடுகின்றவர்களாக இருக்கலாம், அல்லது வெளியிலே சொல்ல முடியாமல் துன்பத்தினூடாக கடந்து செல்லுகின்றவர்களாக இருக்கலாம். இவர்களுக்காக நாங்கள் எங்களுடைய ஜெபத்திலே அவர்களை தாங்குகின்றவர்களாக இருக்க வேண்டும். இப்பொழுது நாங்கள் 6வது வினாவை நாங்கள் பார்ப்போம்.
6வது வினாவிலே முதலாவது வினா, ஆண்டவர் இயேசு அலகையினால் ஏற்பட்ட சோதனைகளை எவ்வாறு வெற்றி கொண்டார்? எங்களுக்கு தெரியும், ஆண்டவர் இயேசு தன்னுடைய பணிக்கு ஆரம்பிப்பதற்கு முன்பதாக திருமுழுக்கு பெற்று அங்கே பரிசுத்த ஆவியானவரினாலே வனாந்தரத்திற்கு அழைத்து செல்லப்படுகின்றார். அங்கே 40 நாட்கள் ஆண்டவர் உணவு அருந்தாமல் உபவாசம் இருக்கின்றார். உபவாசம் இருந்து ஜெபம் செய்கின்றார். அப்பொழுது அங்கே அலகை, அதாவது நாங்கள் சாத்தான் என்று கூறுவோம், இந்த அலகையினால் 3 சோதனைகள் அங்கே அவர் மேற்கொள்கின்றார். அலகையினால் அங்கே 3 சோதனைகள் ஏற்படுத்துகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த 3 சோதனைகளையும் ஆண்டவர் அங்கே இறை வார்த்தை மூலம் அங்கே வெற்றி கொள்ளுகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே ஆண்டவர் அலகையினால் ஏற்பட்ட சோதனைகளை இந்த இறை வார்த்தையின் மூலம் வெற்றி கொண்டதை நாங்கள் காணலாம். 2வது வினா, 6வது கேள்வியிலே 2வது வினா, ஆண்டவர் இயேசுவுக்கு எவ்வாறான சோதனைகள் ஏற்பட்டன? எங்களுக்கு தெரியும், ஆண்டவர் இயேசுக்கு சோதிக்கப்பட்டது, அதாவது நான் ஏற்கனவே கூறினேன், அலகையானவன் ஆண்டவர் இயேசுவுக்கு 3 சோதனைகளை ஏற்படுத்தினான். அதாவது முதலாவது கல்லை அப்பமாக்கும்படி கூறியது, அதாவது உடல் ரீதியான சோதனை. எங்களுக்கு தெரியும், ஆண்டவர் இயேசு அந்த வேளையிலே பசியோடு இருந்தார். பசி, அதாவது 40 நாட்கள் அவர் உணவு அருந்தாமல், சரீர ரீதியான பசி, அங்கே அவர் உணவருந்தாமல் நீரருந்தாமல் இருந்த நேரத்திலே அங்கே அலகையானவன் வந்து கல்லை அப்பமாக்கி உண்ணும்படி கூறுகின்றதான அந்த கல்லை அப்பமாக்கும் என்று அங்கே உடல் ரீதியான ஒரு சோதனையை அங்கே ஏற்படுத்துகின்றதை நாங்கள் காண்கின்றோம். 2வது அலகையை வணங்கும்படி கூறியது. அங்கே ஆண்டவர் இயேசுவை உயர்ந்த மலையிலே கொண்டு போய் நிறுத்தி அங்கே உலகத்தில் உள்ள சகல காரியங்களையும் காண்பித்து அங்கே கூறுகின்றான், இவை அனைத்தும் என்னுடையவைகள், எனக்கு கீழ்ப்பட்டிருக்கின்றன. நீர் என்னை வணங்கினால் இவை அனைத்தையும் உமக்கு நான் தருவேன் என்று கூறுகின்றார். இவை அனைத்தும் உம்முடையதாகும் என்னை வணங்கினால் என்று அங்கே சாத்தான் கூறுகின்றார். நாங்கள் இங்கே பார்ப்போமேயானால் இவை உலக காரியங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கின்றதான ஒரு சோதனை. கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய முன்னுரிமையை கொடுக்காமல் நாங்கள் உலக காரியங்களுக்கு கொடுக்கின்ற முன்னுரிமையை கொடுத்ததான சோதனையை அங்கே ஏற்படுத்துகின்றதை நாங்கள் காணலாம். 3வது சோதனை உயரத்தில் இருந்து குதிக்கும்படி கூறியது. அங்கே ஆண்டவர் இயேசுவை தேவாலயத்திலே உயர்ந்த பகுதியிலே கொண்டு போய் நிறுத்தி கூறுகின்றார், நீர் இதிலிருந்து தாழ குதியும், அங்கே தேவதூதர்களை உம்முடைய பிதா அனுப்புவார், உம்முடைய பாதம் உம்முடைய கால்கள் கல்லிலே இடராதபடி, உம்முடைய கால்கள் பாதிக்காதபடி அங்கே தேவதூதர்கள் உம்மை தாங்கிக் கொள்ளுவார்கள் என்று கூறுகின்றான். பிள்ளைகளே, அங்கே ஆன்மீக ரீதியான ஒரு சோதனையை ஏற்படுத்துகின்றார். அதாவது கடவுளை பரீட்சை பார்க்கின்றது. கடவுள் இவ்வாறு எங்களுக்காக செய்வாரா என்று பார்ப்பதற்கான ஒரு சோதனையை அங்கே அவன் ஏற்படுத்துகின்றான். பல வேளைகளிலே சோதனைகளின் போது நாங்களும் கடவுள் எங்களுடைய ஜெபத்தை கேட்பாரா கேட்க மாட்டாரா என்கின்ற அந்த ஆன்மீக சோதனைக்கு உள்ளாகின்றோம். அங்கே ஆண்டவருக்கும் அதே சோதனையை ஏற்படுத்துகின்றான். ஆகவே பிள்ளைகளே, 3 சோதனைகளை ஏற்படுத்துகின்றார். உடல் ரீதியான சோதனை, உலகம் சார்ந்த சோதனை, ஆன்மீகம் சார்ந்த சோதனைகளை அங்கே ஆண்டவருக்கு ஏற்படுத்துகின்றதை நாங்கள் காண்கின்றோம். கிறிஸ்தவரான நீர் இன்றைய சமுதாயத்தில் 2வது சோதனையை எவ்வாறு வெற்றி கொள்ளுவீர் என்பதை சுருக்கமாக எழுதுக என்று கூறப்படுகின்றது. எங்களுக்கு தெரியும், 2வது சோதனை உலக காரியத்தை குறித்தது. அதாவது உலக காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற சோதனை. ஆகவே பிள்ளைகளே, எங்களுடைய வாழ்விலே நாங்கள் உலக காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம
கடவுளுடைய காரியங்களுக்கு ஆன்மீக ரீதியாக நாங்கள் வளர வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆகவே இறைவனுடைய காரியங்களுக்கு நாங்கள் கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எங்களுடைய வாழ்விலே நாங்கள் தினமும் இறை வார்த்தையை வாசித்து, வேதத்தை நாங்கள் வாசித்து, அதை தியானித்து, அதன்படி நடத்தல். நாங்கள் வாசித்திருப்பதோடு நின்றுவிடக்கூடாது. அதை வாசித்து அதை தியானித்து விட்டு நாங்கள் அதை அப்படியே விட்டுவிடக்கூடாது. நாங்கள் வாசித்த இறை வார்த்தையை தியானித்து அதன்படி நாங்கள் நடக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எங்களுடைய வாழ்விலே நாங்கள் ஜெபம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எங்களுக்கு உணவு எவ்வளவு முக்கியமோ, உடை எவ்வளவு முக்கியமோ, நீர் எவ்வளவு முக்கியமோ, உறையுள்ள எவ்வளவு முக்கியமோ, அதைவிட முக்கியம் எங்களுக்கு ஜெபம். நாங்கள் ஜெபம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். முழு மனதுடன் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நற்செய்தி பணிகளில் ஈடுபடல், கடவுளுடைய பணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தல். எங்களுக்கு தெரியும், அவருடைய வருகையிலே நாங்கள் எங்களை மாத்திரமல்ல மற்றவர்களுக்கும் ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். பிள்ளைகளே, எங்களுடைய காரியங்கள், நாங்கள் செய்கிற கடவுளுக்கென்று செய்கிற பணிகள் ஒவ்வொன்றும் சிறியதாக இருக்கலாம். ஆனால் இறை அரசின் வளர்ச்சிக்கு நாங்கள் பங்குதாரர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் பிள்ளைகளே உங்களுடைய வகுப்பிலே நற்செய்தியை அறிவிக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையிலே, நீங்களுடைய சாட்சி வாழ்க்கையின் மூலம், உங்களுடைய சொல் செயல் மூலம் நீங்கள் கடவுளுடைய நற்செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிக்கலாம். ஆலயத்திலே, சண்டே ஸ்கூலிலே நீங்கள் அறிவிக்கலாம். இவ்வாறு சிறிய சிறிய காரியங்கள் கடவுளுடைய நற்செய்தி பணியை அறிவிக்கிறதாக இருக்க வேண்டிய, கடவுளுடைய பணிகளை நாங்கள் செய்ய வேண்டியவர்களாக இருக்கலாம். ஆலயத்திலே பல பணிகள் இருக்கின்றன, அவற்றை நாங்கள் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதற்கு நாங்கள் பங்காளிகளாக இருக்க வேண்டும். நாங்கள் அதை ஏற்று நாங்கள் செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் பிள்ளைகளே, தரப்பட்டுள்ள தலைப்புகளில் 2 தெரிவு செய்து சிறு குறிப்பு எழுதுக என்று கூறப்படுகின்றது. எங்களுக்கு தெரியும், சிறு குறிப்பு இதிலே 4 தலைப்புகள் தரப்பட்டிருக்கும். அதிலே 2 தலைப்புகளுக்கு நீங்கள் அதை தெரிவு செய்து நீங்கள் சிறு குறிப்பு எழுத வேண்டும். முதலாவது ஜெபம், பிறரை உபசரித்தல், இறைவாக்கு பணியின் முக்கியத்துவம், சவால்கள் மத்தியில் பணி. இந்த 4 தலைப்புகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இதிலே 2க்கு நீங்கள் சிறு குறிப்பு எழுத வேண்டும். முதலாவது தலையங்கத்தை நாங்கள் பார்ப்போமேயானால், ஜெபம். கிறிஸ்தவர்களுக்கு ஜெபம் மிகவும் முக்கியமானது ஒன்றாகும். கடவுளோடு தொடர்பு கொள்வதற்கான முக்கிய வழியாகும். இறை விருப்பத்தை நாடி செயற்பட இந்த ஜெபம் உதவுகின்றது. கடவுள் கற்பித்த ஜெபத்தின் மூலம் எமது வாழ்வை நல்வழிப்படுத்த இயேசுவின் ஜெபம் மூலம் நாங்கள் பலனடைகின்றோம். அதாவது இந்த நாங்கள் கடவுள் கற்பித்த ஜெபத்திலே நாங்கள் பார்ப்போமேயானால் அனுதின தேவைகளை குறித்து அங்கே காணப்படுகின்றது. மன்னிப்பு கொடுத்தல் குறித்து எங்களுக்கு அறிவுறுத்தப்படுகின்றது. மன்னிப்பு கொடுத்தல் மூலம் நாங்கள் மன்னிப்பு பெற முடியும் என்பதை அங்கே வலியுறுத்தப்படுகின்றது. ஆகவே மன்னிப்பு கொடுக்க வேண்டும், மன்னிப்பை பெற வேண்டும். அதே வண்ணம் எங்களுடைய ஜெபத்தின் மூலம் எங்களுடைய தேவைகளை இறைவனிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம் என்பதை இந்த ஜெபம் எங்களுக்கு அங்கே வலியுறுத்துகின்றது. எங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே பிள்ளைகளை இப்போது கூறினேன், நான் எங்களுக்கு ஜெபம் எங்களுடைய வாழ்க்கையிலே இன்றியமையாதது. ஜெபம் எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் விட மிக முக்கியமானது ஒன்றாகும். 2வது, பிறரை உபசரித்தல். யூத சமுதாயத்தில் இது ஒரு விசேட பண்பாகும். மார்த்தா மரியா வீட்டில் இயேசுவை உபசரித்தல். அதாவது எங்களுக்கு தெரியும், மார்த்தாள் மரியாள் வீட்டிலே ஆண்டவர் இயேசு அங்கே சென்றபோது அவர்கள் ஆண்டவர் இயேசுவை உபசரித்ததை நாங்கள் பார்க்கின்றோம். கிறிஸ்தவர்களின் எதிர்பார்ப்பானது நாம் அறியாத ஏழை மக்களை கவனித்து உபசரிக்க வேண்டும். அதாவது நாங்கள் யாருக்கு உபசரிக்க வேண்டும் என்றால், கிறிஸ்தவர்களாகிய எங்களுடைய பண்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால், நாங்கள் எங்களுக்கு தெரியாதவர்கள், அதாவது உணவு தேவைப்படுபவர்கள்,
அதாவது உணவில்லாமல் அங்கே வாடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நாங்கள் உணவு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அவர்களை நாங்கள் உபசரிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதனால் தான் வேதாகமத்திலே கூறப்படுகின்றது, எங்களை விருந்திற்கு திருப்பி அழைக்க முடியாதவர்களையே நாங்கள் விருந்துக்கு அழைக்க வேண்டும், அவர்களையே அழைத்து உபசரிக்க வேண்டும் என்று கூறப்படுகின்றது. அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் இறைவாக்கு பணி. இறைவாக்கின் மூலம் வெளிப்பட்ட உண்மைகள், இயேசுவின் வருகை, அவரின் வழியை ஆயத்தம் செய்தல் என்பவைகளை மலாக்கி, ஏசாயா முன்னுரைத்திருக்கின்றனர். இயேசுவின் பாடுகள், உயிர்ப்பு குறித்தும் கடவுளின் தூய்மையை குறித்தும் ஏசாயா முன்வைத்திருக்கின்றார். மீகா சமாதான குமாரன் பற்றியும் ஆமோஸ் சமுதாய நீதி நியாயங்கள் குறித்தும் கூறியிருக்கின்றார். இறைவாக்கினர் அன்று இஸ்ரேலரின் மனம் திரும்புவதற்கான அழைப்பு விடுக்கப்பட்டதன் மூலம் இன்றைய கிறிஸ்தவர்களுக்கு பொருந்துமாறு விடுக்கும் சவால்களாக இறைப்பணி அமைகின்றது. ஆகவே அன்று இறைவாக்கினர்கள் இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தியது போல இன்று நாங்களும் வழிநடத்துகின்றவர்களாக, அந்த இறைவாக்கு பணியை செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும். நான்காவதாக சவால்களின் மத்தியில் பணி. இறைவாக்கினர் பல சவால்களின் மத்தியில் பணிபுரிந்ததை பழைய ஏற்பாட்டிலே நாங்கள் காணலாம். ஆண்டவர் இயேசுவும் தனது பணியின் ஆரம்பம் முதல் பரிசேயர், சதுசேயர் என்பவர்கள் மூலம் ஏற்பட்ட சவால்கள் மத்தியிலும் தனது பணியை நிறைவு செய்தார். நான் ஏற்கனவே உங்களுக்கு கற்று தந்திருக்கின்றேன், இந்த வினாவிடையிலே நான் கூறியிருக்கின்றேன். பரிசேயர், சதுசேயர் ஆண்டவருக்கு பல சவால்களை முன்வைத்தனர். ஆனால் இறைவார்த்தையின் மூலம் அங்கே ஆண்டவர் ஞானமாக அந்த சவால்களை வெற்றி கொண்டதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆதி திருச்சபையிலே பல சவால்கள் மத்தியில் திருத்தூதர்கள் பணி செய்தனர் என்று நாங்கள் பார்க்கின்றோம். எங்களுக்கு தெரியும், ஆண்டவருடைய உயிர்ப்பை குறித்து, நற்செய்தியை குறித்து அங்கே பகிரங்கமாக அறிவிக்க கூடாது என்று அங்கே கட்டளை ரோம பேரரசினாலே கட்டளை பிறப்பிக்கப்பட்ட போதும் அங்கே திருத்தூதர்கள் அங்கே பகிரங்கமாக ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலையும் நற்செய்தியையும் பறைசாற்றினர் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அங்கே இறைப்பணியை அவர்கள் துணிவுடன் செயலாற்றியதை நாங்கள் பார்க்கின்றோம். இன்று பல சவால்கள் மத்தியிலே எங்கள் மத்தியிலே பணியாற்றுகின்றவர்களை நாங்கள் காண்கின்றோம். அதே வண்ணமாக நாங்களும் பல சவால்கள் எங்களுக்கு ஏற்படலாம். அந்த சவால்களை வெற்றி கொண்டு கடவுளுடைய நற்செய்தி பணியை நாங்கள் செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆகவே பிள்ளைகளே, இந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சந்தர்ப்பம், நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு, உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் இறையரசின் பிரஜைகளாக மாறுவதற்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பம். ஆகவே பிள்ளைகளே, இந்த வினாவிடைகளை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வினாக்களின் மூலம் நீங்கள் கற்றுக்கொள்வது மாத்திரமில்லை, உங்களுடைய வாழ்க்கையும் கடவுளுக்கு பிரியமானவர்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். ஆகவே பிள்ளைகளே, இந்த வினாக்களை நீங்கள் கற்று தேர்வீர்கள் என்று நான் நம்புகின்றேன். உங்கள் அனைவருக்கும் இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். நன்றி, வணக்கம்.